நீங்க கிட்டத்தட்ட மரத்து மேல ஏறி அந்த மாம்பழத்தை வந்து பறிக்கிற கூடிய நிலத்துல ஆனா ஒரு 4 அடி வித்தியாசம் இருக்கு. அதை பறிக்க முடியாம ஒரு சூழ்நிலை. அதை அவர் எப்படி எதிர்கொண்டு அதை வந்து அவர் சமாளிக்க போகிறார், அதை வந்து எப்படி அவர் வந்து சரி செய்வார், அடுத்த கட்ட அரசியல். ஏன்னா அந்த பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க முடியலன்னா ஏன் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முதல்ல வந்து அவர் எப்படி அவர் நிர்வாகம் செய்வார் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள்னா முதல்ல இதை தாண்டணும், இந்த கிணத்தை தாண்டினாதான் அந்த நிர்வாகம் பெரும்பான்மையை நிரூபித்தால்தான் வரும். அவர் நிரூபிக்க வேண்டும் என்றுதான் நான் விருப்பப்படுகிறேன். நம்ம வந்து அவர் நிரூபிக்க மாட்டார்னோ நிரூபிக்க கூடாது வேண்டாம் நினைக்கல. சரி, நிரூபிச்சுட்டா அந்த ஒரு கட்டத்தை தாண்டி விடுவார். அதுக்கப்புறம் எப்படி நிர்வாகம் செய்கிறார் என்பது அவர் இன்னும் கொஞ்சம் என்னை பொறுத்தவரை பல விஷயங்களில் வந்து ஏன்னா அவருக்கு ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் வந்து பெயர் தெரியாத பிரபலமாக இல்லாதவர்கள் இருந்தாலும் ஒரு 106 பேர் வந்து வெளி கட்சிகளிலிருந்து இவர் கட்சிக்கு வந்து மாறி அப்படி போற போக்குல போயிட்டு இருந்தவங்களாம் உள்ள வந்து வேட்பாளர் ஆயிட்டாங்க அந்த கட்சியில். அது ஒரு சிக்கல். நிரந்தரமாக அந்த கட்சிக்கு உழைச்சி கடுமையான மெம்பரா இருந்தவங்களாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நிர்வாக அனுபவமே இல்லாதவர்கள் நிறைய பேர். இந்த 106 பேர் வேற கட்சியிலேருந்து வந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே பெரிய நிர்வாக அனுபவம் இருக்கணும்னு சொல்ல முடியாது. சாதாரணமா ஒரு கட்சியில ஏதோ எனக்கு அங்க சீட்டு கிடைக்கல, அங்க வந்து உள்ளூர் நிர்வாகியா என்னை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கும் போது அப்படி வந்து வந்தவங்களும் இருப்பாங்க. இப்ப செங்கோட்டையன் போன்று 9 தடவை எம்எல்ஏவா இருந்தார். என்னுடைய ஒரு அனுமானத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து சபாநாயகராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலயே அவர் தான் சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ. எல்லாருமே புதுசு, விஜய் உட்பட முதல் தடவை. அவர் 9 தடவை எம்எல்ஏ. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அமைச்சர் பதவியை தான் விரும்புறதா சொல்லி தகவல்.